கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த குழுவில் உள்ளதான அனைத்து கணத்திற்குரிய போதர்களுக்கும் அன்பின் ஸ்தோத்திரங்கள். இந்த நாட்களிலும் நம் வாக்குத்தத்த வசனங்களை தியானித்து கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் எரேமியா 31 அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை கூட நம் இந்த நாளிலும் தியானிக்கலாம். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன் என்று இந்த ஆண்டிலும் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். விஷயமாக அநேக சூழ்நிலைகளிலே நம்முடைய ஆத்துமா தொய்ந்து போகிறது. பல காரியங்கள் இல்லாமை, பொருளாதார இல்லாமை, சுகபலன் இல்லாமை, ஆத்துமா சபையிலே இல்லாமை, சபை இல்லாமை, இடம் இல்லாமை, இப்படி பல காரியங்களினால் இல்லாமைகளினால் இளைத்து வெறுமையாய் அதிருப்தியாய் இருக்கிற நம்மை தேவன் இந்த ஆண்டிலும் நம்முடைய ஆத்துமாவை கொழுமையானவைகளினால், தேவன் தருகிற கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன் என்றும், அதனால் தேவ ஜனங்கள், என் ஜனங்கள் நான் அளிக்கிறதான நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார். எனவே இந்த ஆண்டிலும் தேவன் நம்மை அவருடைய நன்மைகளால் திருப்தியாக்கி நடத்துவார். தேவன் கொடுக்கிற அனைத்தும் திருப்தியாக இருக்கும். மத்தேயு 14 அதிகாரம் 19 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது 5 அப்பங்களை 1000 பெருகச் செய்து 5000 புருஷர்கள் சாப்பிட்டார்கள், ஸ்திரீகள் சாப்பிட்டார்கள், பிள்ளைகள் சாப்பிட்டார்கள், முதியோர்கள் சாப்பிட்டார்கள். எல்லாம் சாப்பிட்டு பிறகு மீதியும் எடுக்க வைத்தார். இதுதான் தேவன் தருகிற திருப்தி, இதுதான் தேவன் தருகிற நன்மை. அதே போல சங்கீதம் 105:37 சொல்லப்பட்டுள்ளது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது அவர்கள் பொன்னோடும் பொருளோடும் புறப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பொன்னோடும் பொருளோடும் அடிமைப்பட்டிருந்த தேசத்தில், வேதனைகளை அனுபவித்த தேசத்தில் பொன்னோடும் பொருளோடும் புறப்படச் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். அவர்கள் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்தவர்கள், நாம் புறப்பட்டது நிமித்தம் நம் கேட்டதெல்லாம் கொடுத்து அனுப்பி எப்படியாவது நீ விட்டுவிடு என்று சொல்லத்தக்க அளவிற்கு எகிப்தின் பார்வோனை நினைக்க வைத்த தேவன் நம்முடைய தேவன். அவ்விதமாக இந்த ஆண்டிலும் நம்மை வேதனைப்படுத்துகிற சகல பார்வோனின் கையிலிருந்தும் பொன்னோடும் பொருளோடும் புறப்பட்டு நம்மை திருப்தியாய் நடத்துகிற தேவன் நம்முடைய தேவன். அதுபோல சங்கீதம் 91:16 சொல்லப்பட்டுள்ளது, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்றும், சங்கீதம் 92:15 அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்றும் ஆண்டவராகிய தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். எனவே தேவன் தருகிறதான சுகபலன், ஆயுள் நாட்கள், நம்முடைய முதிர் வயதிலும் நம்மை புஷ்டியும் செழுமையுமாய் இருக்க பண்ணுகிற தேவன், கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருக்க பண்ணுகிற தேவன் நம்மை நிறைவாய் நடத்துவார். கடைசியாக யோவேலிலும் சொல்லப்பட்டுள்ளது, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். நிறைவானது வரும்போது குறைவானவைகள் எல்லாம் ஒழிந்து போகும். நம்முடைய எல்லா அதிருப்திக்கு காரணமான குறைவுகள் தேவ ஆவியாகிய பரிசுத்த ஆவியின் நிறைவு இந்த ஆண்டிலும் நம்முடைய வாழ்விலே காணப்படும் போது நாமும் திருப்தியாகவும், நம்முடைய திருச்சபையும் திருப்தியாகும், நம்முடைய குடும்பங்கள், தேசங்கள் திருப்தியாகி இந்த ஆண்டு நமக்கு ஒரு திருப்தியின் ஆண்டாய் தேவன் நம்மை ஆசீர்வதித்து திருப்தியாய் நடத்துவாராக. ஆமேன்.